ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இந்த மழை காலத்தில் தொண்டைக்கு நல்லா ஏதமாக மணக்க மணக்க மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே ரசம் எல்லார் வீட்லேயுமே ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. அதுவும் மிளகு ரசம் அப்படின்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. நம்ம சரியான அளவுகளில் பொருட்கள் சேர்த்து செய்கிற போது ரசம் நல்லா மணமாகவும் அவ்வளோ ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகு ரசம் பண்ணுறதுக்கு ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம காரத்துக்கு மிளகு தாங்க சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஸோ நம்ம மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் வற்றல் அதிகமாக சேர்க்க வேண்டாம், காரத்துக்காக 1 சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 7-8 பூண்டு பற்கள். ஸோ ரசத்துக்கு பூண்டுடைய தோல் நீக்க வேண்டாம், தோலோடையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரசத்துக்கு நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மிளகு ரசத்துக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி சேர்த்திங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு சக்கையை தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த புளிக்கரைசலோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடியை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ரசத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் உரைப்பு ஏதாவது குறைவாக இருந்துச்சுன்னா கூட தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ உப்பு காரம் உரைப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். ஸோ இந்த மிளகு ரசத்தை நம்ம தாளிச்சும் செய்யலாம், தாளிக்காமலும் செய்யலாம். உங்களுக்கு ஒரு வேளை தாளிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக ஒரு கொதி விட்டிங்கன்னா போதும். நான் இப்போ இந்த ரசத்தை தாளிக்க போகிறேன். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ரசம் கொதிக்கக்கூடாது, இது மாதிரி நல்லா நுர பொங்கி லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். அதிக நேரம் கொதி விட்டுட்டிங்கன்னா ரசத்தோடைய ஸ்மெல்லே போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இது மாதிரி நுர பொங்கி வர அளவுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லியும் தூவி விட்டுறலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம மிளகு ரசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.